10 பௌர்ணமி தான் திமுக ஆட்சின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அவர் எப்ப இவ்வளவு பெரிய இல்ல அது எப்ப இவ்வளவு பெரிய ஜோசியரா மாறினார்னு எனக்கு தெரியல. ஜனநாயகத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, ஜனநாயக நாட்டில் மக்கள் யார் ஆதரிக்கிறார்களோ அவர் தான் ஆட்சிக்கு வருவார்கள். 2026 அந்த மாதிரி தேர்தல் கமிஷனே பார்த்தீங்கன்னா மார்ச் வாக்கில் தான் எப்பவுமே தேர்தல் தேதி அறிவிப்பாங்க. ஏன்னா இப்போ மக்கள் 5 ஆண்டுக்கு ஓட்டு போட்டிருக்கிறார்கள். மே மாதம் வரைக்கும் ஆட்சி நடத்துவதற்கு ஏற்கனவே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் ஓராண்டுக்கு மேலே நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம். அவர் ஜோசியத்தில் முதல் தப்பு 10 மாதம்னு சொன்னதே முதல்ல தப்பு. இன்னும் 10 மாதம் சொன்ன எலெக்ஷன் வர மாதிரி சொல்றாரு. அதே தப்பு, முதல் தப்பு. ஆனால் இப்படி ஒரு ஜோசியர் தமிழ்நாட்டுக்கு புதிதாக கிடைத்திருப்பா என்பது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. அதிமுக மீட்டிங்ல வைகை செல்வன் திமுக ஆட்சி எதிர்கட்சியா இருந்தா வேட்டி அவுத்து வச்சுட்டு வந்துடுறாங்கன்னு சொல்லியிருக்காரு. எந்த காலத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகம் பாத்தீங்கன்னாக்கா, இப்பயாவது கருப்பு சேப்பு வேஷ்டி பார்த்தா கொஞ்சம் சின்ன கரை போட்டிருப்பாங்க. எதிர்கட்சி ஆச்சுன்னா எங்க ஆளுங்க நல்லா பட்டையா கட்டுக்குவாங்க. கார்ல பார்த்தோன்னா கொடி பறக்கும். அவங்களுடைய எண்ணத்தை சொல்லியிருக்கிறார். 10 ஆண்டு நாங்கள் எப்போ ஆட்சிக்கு வரோமோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா எங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே அவங்களுக்கு கொடியும் பறக்காது, ஒன்றும் பறக்காது, வேட்டியை கட்டிட்டு தான் வருவோம் பயந்துன்னு. அப்படி இல்லை. எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகம் என்பவர் ஏதோ ஆட்சி அதிகாரத்திற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல. இந்த இயக்கம் முழுக்க முழுக்க தமிழர்களுக்காக, தமிழுடைய வாழ்வுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் இந்த இயக்கம். அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை குறைவா இருந்ததாகவும் கடன் சுமை குறைவாக இருந்ததாகவும், திமுக ஆட்சி காலத்தில் தான் கடன் சுமை அதிகமாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இன்றைக்கு நிதித்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தங்கம் தென்னரசு விளக்கமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். நேரடியாக தொலைக்காட்சிக்கும் பேட்டி கொடுத்திருக்கிறார். அரசாங்கம் கடன் வாங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கடன் வாங்குவதற்கு ஒரு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரையறுப்புக்குள் இருந்தால்தான் கடன் வாங்க முடியும். அந்த வரையறுத்துக்கு மேலே வாங்கினோம்னா அதுக்கு பேர் ஓடின்னு அர்த்தம். ஓடி அதிகமாக வாங்கிட்டோம்னா ஒன்றிய அரசாங்க சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஆட்சியே கலைக்கலான்னு கூட இருக்குது. ஒரு காலத்தில் ஒரு மாநில அரசாங்கத்தை கலைப்பதற்கு என்னென்ன காரணம் சொல்லுவாங்கன்னாக்கா, ஒன்று அந்த அரசாங்கம் ஓவர் டிராப்ட் வாங்கிட்டாங்க, அந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டது. இந்த அடிப்படையில் தான் அந்த காலத்தில் ஆட்சியெல்லாம் கலைக்கப்பட்டது. இப்ப கலைக்க முடியாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கிற ஜட்ஜ்மெண்ட்டுக்காரன் பொம்மை ஜட்ஜ்மெண்ட் இப்பெல்லாம் கலைக்க முடியாது. அப்படி இருந்த காலங்கள்லாம் கூட உண்டு. ஆனால் வருமானத்துக்கு உட்பட்டு அரசாங்கம் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் கடன் வாங்க முடியும் மொழிய அதிகமாகலாம் கடன் வாங்க முடியாது. ஒன்று, இந்த வாங்கிய கடன் என்பது கூட பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா மக்கள் பயன்பாட்டுக்காக வாங்கப்பட்ட கடன்கள் தான். இந்த ஆட்சி ஏறத்தாழ 11க்கும் மேற்பட்ட புதிய திட்டங்களை மக்கள் நலன் கருதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது, நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால வாங்கிய கடன் என்பது ஏதோ என்கிட்ட இருக்கிற 32 அமைச்சருக்காக வாங்கினது அல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்காக, மக்களுடைய பயன்பாட்டிற்காக, அந்த தனிமனித பொருளாதாரம் முன்னேறுவதற்காக. நான் எப்பொழுதும் சொல்றது உண்டு, திராவிட மாடல் ஆட்சிக்கு என்ன பெருமைன்னு சொன்னா, குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கிற ஆட்சி இந்த ஆட்சி. ஒரு குடும்பத்திற்கும் தேவைகளை அரசாங்கமே நிறைவேற்றுகிற பொழுது அவருடைய குடும்ப பொருளாதாரம் உயர்கிறது. ஆனால் வாங்கிய கடன் என்பது அந்த வரையறைக்கு உட்பட்டு தான் கடன் வாங்கி இருக்கிறோம். வாங்கிய கடன் போறோம் மக்களுக்காக பயன்பாட்டிற்கு, மக்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு, குடும்ப பொருளாதாரத்தை, தனிமனித குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக நாங்கள் செலவு செய்திருக்கிறோம் வழிய தவறான வழியில எந்த செலவும் செய்யப்படும்.